மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 14ஆம் அத்தியாயத்தினுடைய 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக சத்திய ஆவியானவராகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்றென்று உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு என் பிதா தந்தருள்வார். நான் அதற்காக உங்களுக்காக வேண்டுதல் செய்வேன் என்று தம்முடைய சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறதை உங்கள் மத்தியிலேயே நான் ஞாபகப்படுத்தினேன். கடந்த 2 தினங்களாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, கிறிஸ்தவள் என்றால் யார், எப்படி நாம் கிறிஸ்தவளாக அறியப்படுகிறோம், எது நம்மை கிறிஸ்தவள் என்று அடையாளம் காட்டுகிறது, எப்பொழுது நம்முடைய வாழ்வு உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கும் என்பது தொடர்பான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்த செய்திகளை வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், அறிந்திருக்கின்றோம். கல்வாரியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்று சிலுவையிலே தம்மை அறைய ஒப்புக் கொடுத்தார். எதற்காக என்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது அதற்கு பல நல்ல பதில்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். கல்வாரியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததன் மூலமாக, சிலுவையிலே தம்மை அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக மனு குலத்திற்கு தேவன் திட்டமிட்டபடியே பல ஆசீர்வாதங்கள் வந்து சேருவதற்கு வழி ஏற்படுத்தின. சிலுவையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை உருவாக்கினார். அவை அற்புத அடையாளங்கள் அல்ல, அவை வியாதியை குணப்படுத்துகிற அற்புதம் அல்ல, அது பிசாசை துரத்துகிற அற்புதம் அல்ல, அவை நம்முடைய வாழ்வினுடைய பொருளாதார நிலைமையை மேம்படுகின்ற ஒரு நன்மை அல்ல. இவை எல்லாவற்றையும் சிலுவையில் அறையப்படாமலே தேவன் நம்முடைய வாழ்விலை செய்வதற்கு வல்லவராக இருக்கின்றார். வியாதிகள் குணமாக வேண்டும் என்றாலும் சரி, பிசாசுகள் ஓட வேண்டும் என்றாலும் சரி, நம்முடைய வாழ்விலே முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றாலும் சரி, தடைகள் நீங்க வேண்டும் என்றாலும் சரி, சத்துருக்களால் வருகின்ற தொல்லைகள் அகல வேண்டும் என்றாலும் சரி, நம்முடைய வாழ்வினுடைய பிரச்சனைகள் நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றாலும் சரி, அவை எல்லாவற்றையும் சிலுவையில் அடையப்படாமலே, கல்வாரிக்கு செல்லாமலே இயேசு கிறிஸ்துவாலே செய்ய முடிந்தது, இப்பொழுது செய்ய முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று தம்முடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அதன் மூலமாக சில ஆசீர்வாதங்களை உருவாக்கினார். அந்த ஆசீர்வாதங்களில் 1-2 நாம் நேற்றைய தினத்திலும் அதற்கு முந்தின தினத்திலும் தியானித்த முதலாவது நாள், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே ஒரு வல்லமை புறப்பட்டது. மனு மக்களுக்கு அவசியமான ஒரு வல்லமை புறப்பட்டது. அது தேவனுடைய பரிசுத்த வல்லமை. அந்த பரிசுத்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவன் என்றால் இந்த வல்லமையை சார்ந்து வாழ வேண்டும், இந்த வல்லமையினால் வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவனை கிறிஸ்தவனாக வாழ வைப்பது இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகின்ற வல்லமை என்று பார்த்தோம். எனவே வாழ்க்கை என்பது பணபலத்தை, பொருள் பலத்தை, ஆள் பலத்தை, அறிவு பலத்தை, ஞான பலத்தை, நல்ல வசதி மிகுந்த சூழ்நிலை பலத்தை வைத்து வாழ்வதல்ல. சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின அந்த தெய்வீக வல்லமையினுடைய பின்பலத்தோடு வாழ வேண்டியது என்று பார்த்தோம். நேற்றைய தினத்திலே சிலுவையின் மூலமாக தேவன் மனுமக்களை, மனுக்குலத்தை, மனிதர்களை, நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். தம்முடைய ஒரேவரான குமாரனை அனுப்பி அவருடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்க அவர் திட்டமிட்டதினாலே, அதன் மூலமாக தேவன் நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பது அந்த அன்பு வெளிப்பட்டது. கல்வாரியிலே தேவகுமார் அந்த அன்பை சுமந்து வந்து வெளிப்படுத்தினார். கல்வாரில் வெளிப்படுத்தப்பட்ட அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக மனிதனுடைய உள்ளத்திலே வந்தது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம், இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிற நாம், ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை என்றால் ஆன்மீக வாழ்க்கையை, இறை வாழ்க்கையை வாழ விரும்புகிற நாம், ஏதோ சில பக்தியான காரியங்களை செய்வதோடு நின்றுவிடக்கூடாது. ஏதோ கொஞ்சம் வேதம் படிப்பது, கொஞ்சம் ஜெபம் செய்வது, சில பிரசங்கங்களை கேட்பது, ஆராதிப்பது, இத்துடன் நின்று விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட அன்பை சார்ந்து வாழ வேண்டும், அந்த அன்பை அனுபவித்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக வெளிப்பட்ட அந்த அன்பை ருசித்து வாழுகிற பொழுதுதான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும். அப்பொழுதுதான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க முடியும்.
ஆக தேவ வல்லமை சார்ந்த வாழ்வை குறித்து பார்த்தோம், தேவ அன்பை சார்ந்த வாழ்வை குறித்து பார்த்தோம். இன்றைய தினத்திலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். ஐ வில் ப்ரே டு மை ஃபாதர். நான் என்னுடைய பிதாவிடத்தில் கேட்பேன், அப்பொழுது என்றென்றும் உங்களோடு இருக்கும்படியாக இன்னொரு தேற்றரவாளரை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அந்த தேற்றரவாளரை யார் என்று பார்க்கும் பொழுது அவரை நாம் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எதற்காக வென்றால் இவர் என்றென்று நம்மோடு இருப்பார். ஏதோ கொஞ்ச காலத்துக்கு மட்டும் கிடையாது. He will be with us always till we die. நாம் சாகிறது வரைக்கும் நம்மோடு இருப்பார். இந்த தேவன் என்னென்றும் சதா காலங்களுக்கு நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே வார்த்தைகள் விசுவாசத்தின் மூலமா சொல்லப்பட்டது. ஆனா மரண பரியந்தம் நம்மை நடத்துவதை நமக்குள் உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, நிச்சயித்துக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து கிரியை செய்வார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகின்ற பொழுது அவருடைய ஐக்கியத்தை நாம் அறிய முடியும், உணர முடியும், ஒரு நம்பிக்கையோடு இந்த பூமியிலே வாழ முடியும். ஆக சிலுவையின் மூலமா வெளிப்பட்ட இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அதுதான் தேவனுடைய உறவு, காட்ஸ் ரிலேஷன்ஷிப், காட்ஸ் ஃபெலோஷிப், காட்ஸ் யூனியன். தேவனுடைய உறவு. தேவன் மனுமக்களுக்கு கொடுக்க விரும்புகிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் தம்முடைய உறவை, தம்முடைய ஐக்கியத்தை. சிலர் பொருளாதார வலிமையுடையவர்களாக இருந்தால், வசதி நிலை உடையவர்களாக இருந்தால், ஒருவேளை சிலருக்கு சில உதவிகளை கொடுக்கலாம். சிலருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், சிலருக்கு ட்ரெஸ் கொடுக்கலாம், சிலருக்கு காசு கொடுக்கலாம், ஏதாவது சில மானிட்டரி ஹெல்ப்ஸ் தே கேன் டு, அவங்க செய்யலாம். ஆனால் உதவிகளை செய்வார்கள், ஆனால் தங்களுடைய உறவை கொடுக்க மாட்டார்கள். இல்லையா? ஏவன ஒருவன் வருகிறான், அவனுக்கு பசியா இருக்குது, சாப்பாடுல ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை அழிச்சு வச்சு நல்லா சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டதுனால உடனே அவங்ககிட்ட அன்பா பேசி, வாப்பா உட்காரு, எப்படி இருக்கிற, இது அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப விசாரிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பரிதாபத்தினால சில உதவிகளை செய்ய முடியும், ஆனா உறவை கொடுக்க மாட்டாங்க. ஆக உறவை பெறுவது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து சில நன்மைகளை பெற விரும்புகிறார்கள். They want to get some benefits from God. நன்மைகளை பெற விரும்புகிறார்கள். இந்த நன்மையை பெறுவதற்கு என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுகிற ஒரு ஃபோர்ஸ் கூட நமக்கு எப்பொழுதுதான் வருகிறது. When we feel that we must pray. ஏதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு அழுத்தம் வரணும், ஒரு கஷ்டம் வரணும், ஒரு பிரச்சனை வரணும், ஒரு நெருக்கடி வரணும், அது ஒரு ஜெபிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இருக்காது, ஜெபிக்கிற பழக்கமும் இருக்காது. டிவிக்கு முன்னால உட்கார்ந்து அதில் ஒரு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருப்போம், சீரியல்ல பார்த்துட்டு இருப்போம், ஜெபிக்கிறதுக்கு நேரம் வரும். ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்துச்சு, இன்னைக்கு இன்னும் பிள்ளை கல்யாணம் ஆகலையா, இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கலையா, மெடிக்கல் காலேஜில் ட்ரை பண்ணி கிடைக்கலையா, அப்போ நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற பொழுது, ஏனென்றால் ஏதோ ஒரு நன்மையை பெறுவதற்காகத்தான் ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக் கொள்ளலாமா, இல்ல காணிக்கை கொடுத்து பெற்றுக் கொள்ளலாமா? இன்றைக்கு நிறைய பேர் பின்பற்றுகிற ஒரு வழி என்னவென்னு சொன்னா, ஆண்டவர் கொஞ்சம் காணிக்கை கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாரு, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஆசீர்வதிப்பார், நிறைய கொடுத்தா நிறைய ஆசீர்வதிப்பார். எல்லா ஊழியக்காரர்களும் அதுதான் இன்னைக்கு பிரசவம் பண்றாங்க. அதனால தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய ஆசீர்வாத திட்டங்கள், பங்காளர் திட்டங்கள், குழந்தைகளுக்கு, வாலிபர்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு, கல்யாணமானவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்க கேட்டகரியை பிரித்து ஒவ்வொரு ஊழியக்காரனும் புதுசாக பங்காளர் திட்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. இரவில் ஆண்டவர் வந்து பேசினார், மகனே நான் விதமாக எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அதனால் இந்த திட்டத்தை நீ உருவாக்கி எல்லாருக்கிட்டையும் ஒரு 2000 ரூபாய் 3000 கலெக்ஷன் பண்ணு, அப்போ நான் அவர்கள் ஆசீர்வதிக்க முடியும், இப்படி சொன்னதாக இவங்க சொல்றாங்க. உடனே நம்ம ஆளுகள் எல்லாம் அவங்க ஜெபிக்கிறாங்களோ ஜெபம் பண்ணலையோ ஜெபிக்கலையோ இந்த மாதிரி திட்டங்களோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். உடனே கட்டணம் கட்டுறாங்க, காசை கொடுக்குறாங்க. சிலர் அதை பெருமையா வேற சொல்றாங்க, நான் என் பிள்ளைய வந்து இந்த திட்டத்துல சேர்த்தேன், என் பையனை இந்த திட்டத்துல சேர்த்தேன், நாங்க இந்த திட்டத்துல சேர்ந்தோம். இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்களுடைய திட்டங்களோடு தான் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்களே ஒழிய, தேவன் நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிற திட்டம் என்ன, அந்த திட்டத்தோடு இணைந்திருக்கிறோமா என்று எண்ணி பார்ப்பதில்லை. ஏன்னா எங்க போயாவது நமக்கு நன்மை கிடைக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு பல முக்கியமான பக்தி ஸ்தலங்களுக்கு போய் பார்த்தா அலை மோதுகிறது கூட்டம்.
திருப்பதியில போன அலை மோதுகிறது, மேல்மருவத்தூர்ல போன அலை மோதுகிறது, வேளாங்கண்ணிக்கு போன அலை மோதுகிறது, எடத்துவாவுக்கு போன அலை மோதுகிறது. எங்க போனாலும் மக்கள் கூட்டம். எதுக்கு கூடுறாங்க? அங்க போனா ஏதோ 4 நல்ல வார்த்தைகளை கேட்கலாம் என்பதற்காகவா? நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட பழக்கங்களை எல்லாம் விட்டு நல்ல பழக்கங்களை பின்பற்றலாம் என்பதற்காகவா? அறநெறிகளை கேட்பதற்காகவா? இல்லை என்றால் நல்ல ஆன்மீக கருத்துக்களை பெற்று வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுத்தலாம் என்பதற்காகவா? இல்லை. எங்க போயாவது நமக்கு ஆசீர்வாதம் வேணும். அது திருப்பதியாக இருந்தாலும் சரி, மருவத்தூராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேளாங்கண்ணியாக இருந்தாலும் சரி, எடத்துவா இருந்தாலும் சரி, பூண்டியாக இருந்தாலும் சரி, காண்டியாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது போய் நன்மை கிடைக்கணும்னா மனுஷன் எங்க வேணாலும் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். எங்க பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர் வருகிற வேளையில நிறைய பேர் பாத யாத்திரை பண்ணுவாங்க. பாதி பரிதாபமா இருக்கும். காலில் செருப்பும் போட்டிருக்க மாட்டாங்க, கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருப்பாங்க, ஒரு பைத்து தொங்க விட்டுருப்பாங்க. 200 மைல், 300 மைல், 400 மைல், 500 மைல், 600 மைல் தூரத்துல இருந்து புறப்பட்டு நடந்து வந்துட்டே இருப்பாங்க. எதுக்கு இப்படி நடந்து போறீங்கன்னா, வேளாங்கண்ணிக்கு போறோம். எதுக்கு போறீங்க? ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. நன்மை கிடைக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது. கடவுள்னா நமக்கு என்ன செய்யணும்? ஏதோ நமக்கு நல்லது செய்யணும். அந்த நன்மையை பெறுகிறதுக்காக என்ன பண்றாங்க? வெயிலையும் மழையிலையும் நனைந்து காலில் செருப்பு போடாம அவ்விதமாக போய் அந்த ஆசீர்வாதங்களை தேடுறாங்க. அந்த ஜனங்கள் நடந்து வருகிறவர்கள ரியலி ஐ வில் ஃபீல் சாரி, ரொம்ப பரிதாபப்படும். ஏன்னா உண்மை தெரியாமல் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை வாழ்விலை பெற்றுக்கொள்வது எப்படி என்று தெரியாமல் மனித கூட்டம் இங்கும் அங்குமாக அலைமோதி கொண்டிருக்கின்றது. இந்த நாகர்கோயில் பக்கத்தில் பிரபலமான ஒரு கோயில் இருக்குது, கிறிஸ்தவ கோயில் தான். அது சின்ன வயசுல எல்லாம் அங்கே திருவிழா நடக்கிறவள்ள நான் போவேன். அங்கே போனால் அங்கே வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் போகிறது, கடவுளை தேடி போகிறது கிடையாது. வேடிக்கை பார்க்கறதுக்கு திருவிழாவில் ஏதாவது பண்டம் பலகாரம் வாங்கி சாப்பிடலாம் அந்த மாதிரி. அப்படி போகிறவள்ள பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் எனக்கு அந்த நாட்கள்லேயே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயிலை சுற்றி சுற்றி உருண்டு 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 வந்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச முதல்ல ஒரு சுற்று அவங்களாக உருளுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நண்பர்கள்லாம் என்ன செய்வாங்க, அவங்கள அப்படி ரோல் பண்ணி உருட்டே இருப்பாங்க. பாருங்க, தோல்லாம் கிராய்ப்பு ஏற்படும், சிலருக்கு ப்ளீடிங் ஆகும், அவங்களால முடியாம அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எதுக்குங்க இப்படி பண்றீங்க? ஒரு நன்மை, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரும். இந்த பைபிள்ல படிச்சா, பைபிள்ல கடவுளை பத்தி என்ன சொல்லுது? தேவன் எப்படிப்பட்டவன் சொல்லுது? என்ன பிரதர், தேவன் எப்படிப்பட்டவன் சொல்லுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜீவன் உள்ளவர். அப்புறம் ஆமா, அன்பானவர். God is love. அவர் எப்படிப்பட்ட கடவுள்? He is a compassionate God. மனதுருகிற கடவுள் இல்லையா? ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு பிரச்சனை சொன்னா என்ன செஞ்சிருவாரு? மனது உருகிடுவார். ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாம் கால்நடையாக நடந்து மழையிலும் வெயிலிலும் வேதனையோடு நடந்து போய் ஆசீர்வாதங்களை தேடுகிறத பார்க்கிறவள்ள, கடவுள் மட்டும் அன்பானவராக இருந்தா ஒரு நன்மையை கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த மக்களை கஷ்டப்படுத்த விரும்புவாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கோயிலை சுத்தி சுத்தி உருள்றோமே, மனுஷனை கஷ்டப்படுத்தி, மனுஷனை மொட்டையடிக்க வைத்து, காலில் செருப்புடம்பு நடக்க வைத்து, காவி கட்ட வச்சு அப்படித்தான் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா, அந்த கடவுள் அன்புள்ள கடவுளா இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு அப்பா அம்மா, டேய் மத்தியானம் ஒரு சாப்பாடு வேணுமா, 100 முறை தோப்பு கண்ணு போடுறான், வேணும் சாப்பாடு தரணும். நான் அன்புள்ள தகப்பன், நீ போடு. ஆமா, டேய் உனக்கு சாப்பாடு வேணுமா, இந்த வீட்டை சுத்தி 100 முறை என்ன செய், சுத்தி வா அப்படி சொன்னா அந்த அப்பா அம்மாவை, அன்புள்ள அப்பா அம்மா எடுத்துக்குவோமா? இயேசுநாதர் அப்படி கிடையாதுங்க. அவர் அன்புள்ளவர். அவருடைய ஜனங்கள் வந்த வேளையில மனதுருகினார். மனதுருகி என்ன செய்தார்? நன்மைகளை செய்தார். மனுஷன் குறுக்கு வழிகளை கையாளுறான். முன்னாடி ஒரு பாடல் உண்டு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே, இவர்கள் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. எந்த சினிமாவில் வந்த பாடல் தான். இதில் வந்தாலும் அதில் என்ன இருக்கு? ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு டீச்சிங் இருக்குது இல்லையா? கடவுள் மனிதனுக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற இடம் ஒன்று,
மனுஷனோ தேடி அலைகிற இடம் என்ன ஒன்று. தேவன் மனிதனுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் மூலமாக தம்முடைய உறவையே அவனுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எனவேதான் ரோமர் 8:15 சொல்லுகிறது, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட தம்மை ஒப்பு கொடுத்ததின் மூலமாக மனுமக்களை எல்லாம் தேவன் பிள்ளைகளாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல், அவருடைய ரட்சிக்கு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யார்? பக்தர்களாக அல்ல, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. They are given the authority to become the children of God. இதாங்க கடவுள் தாம் படைத்த மனிதர்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் ரத்தத்தை சிந்த வைத்தார். அல்லேலூயா. இவர் அன்புள்ள கடவுள், இவர் மனதுறவு கடவுள். இந்த தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை எல்லாம் விட்டுவிட்டு மனுஷன் அப்படி செஞ்சா நன்மை வருமா, இப்படி செஞ்சா நன்மை வருமா அப்படின்னு கடவுளுக்கே காசு கொடுத்து ஆசீர்வாதத்தை தேட பார்க்கிறான். ஏதாவது ஒரு இடத்த சொல்லி, இந்த இடத்துக்கு போய் நீங்க காணிக்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னா அந்த இடத்தை நோக்கி ஓடுறான். அது எந்த மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, இந்துஸா இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸா இருந்தாலும். நமக்கு தேவை என்ன? நானும் அப்படித்தாங்க. ஆண்டவர் அறியாத காலத்துல, நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்துல பிறக்கல. நான் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்துல தான் பிறந்தேன். ஆனா கடவுளுக்கு நமக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு பக்கம் ஆராதனை நடந்துட்டு இருக்கும், நாங்க பின்னால சண்டை போட்டு கிடப்போம். அந்த மாதிரி வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நானும் எனக்குன்னு சில நெருக்கடி வந்தவெள்ள வேளாங்கண்ணி மாதாவிடத்தில் நானும் வேண்டுதல் சொன்னேன். 5 முறை நான் வருவேன், ஏதோ நான் 5 முறை அங்கே போனால் அவங்க கூட எனக்கு ஆசீர்வாதத்தை தந்துருவாங்கன்னு ஒரு கான்ட்ராக்ட். இப்படி தான் நானும் இருந்தேன், அறியலை அந்த காலத்தில். ஆக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வைத்திருக்கிற திட்டம் ஒன்று, ஆனால் நாம் கண்டுபிடித்த வழிகள் எல்லாம் வேறு. ஆக எங்கெங்கோ போக விரும்புகிறோம். அங்க போப்பா, அந்த ஜெப கூடுகளில் போறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களாம். அங்க போயிட்டு ஒரு முறை ஜெபம் பண்ணா உனக்கு உடனே வியாபாரம் ஆசீர்வாதம் ஆகிடும், வேலையெல்லாம் ஆசீர்வாதம், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், கல்லூரியில் இடம் கிடைக்கும், உடனே கல்யாணம் ஆகும். அந்த மாதிரி சொன்னா உடனே எல்லாம் அங்க ஓடிடுவாங்க. அதனாலதான் மக்கள் இன்றைக்கு எங்கே வாசல், எங்கே தோட்டம், எங்கே கோட்டை, எங்கே மையம், எங்கே கோபுரம். அதனால நாட்டில் கோபுரங்களும் தோட்டங்களும் நிறைய எழும்பிட்டு, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை தரமும் மட்டமாய் போயிட்டு இருக்கு. தேவனை அறிகின்ற அறிவிலை கிறிஸ்தவன் பின்னோக்கி போய் கொண்டே இருக்கிறான். என்ற கிறிஸ்தவர் முதல்ல நிறைய தோட்டம் வந்து போச்சு, நிறைய கோட்டை வந்து போச்சு, நிறைய கோபுரங்கள் வந்து போச்சு. கடவுளை அறிகின்ற அறிவு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய வாழ்விலே தேவன் ஒரு மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். மனிதர் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக்குற திட்டம். அப்போ நம்மை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அதை தான் அந்த வசனம் சொல்லுது. அவர் என்றென்று உங்களோடு இருக்கும்படியாக உங்கள் மத்தியிலே வருவார். இந்த உறவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ளணும். இந்த உறவை நாம் அனுபவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். ஆக இந்த உறவை பெற்றுக்கொண்டு இந்த உறவின் மூலமாக தேவனிடத்தில் நன்மை பெறுவதற்கு பதிலாக குறுக்கு வழிகளை கண்டு கொண்டார்கள் கிறிஸ்தவர்கள். எங்க போய் காணிக்க கொடுத்த ஆசீர்வாதம் வரும்? எந்த திட்டத்தில் போய் சேர்ந்த ஆசீர்வாதம் வரும்? அதனால்தான் தேவனுடைய வாசலை தட்டி கொண்டிருப்பதற்கு பதிலாக தேவ ஊழியர்களுடைய வாசலை தட்டி கொண்டிருக்கின்றார்கள். என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவன் சொல்லுகிறார், இவர்களோ தேவ ஊழியர்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவருடைய வாசலை தட்டுவதற்கு பதிலாக தேவ ஊழியருடைய வாசலை தட்டு. ஆண்டவர் நம்ம வாசல்ல வந்து அவர் நம்ம வாசலை தட்டிக்கிட்டே இருக்கிறார். இதோ எங்க நிக்கிறேன், எங்க நிக்கிறேன்? வாசல் அண்டையிலே, at your doorstep. வா வீட்டு வாசல் தான் தட்டி நிக்கிறேன். நீ மட்டும் எனக்கு கொஞ்சம் கதவை திறந்து விட்டேன்னு சொன்னா நான் உள்ள வந்து என்ன செய்வேன்? உன்னோட தங்கி உன்னோட போஜனம் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன். This is God's promise, God's plan. ஆனா இந்த வார்த்தைக்கெல்லாம் நாம முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு ஊழியக்காரரை பத்தி பிரபலமா கேள்விப்பட்டோமா, எந்த ஒரு கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் அங்கேயே ஓடுறோம். நமக்கு என்ன தேவை? முதலாவது ஆண்டவருடைய நன்மைகளா, ஆண்டவரா?
வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் முழு இருதயத்தோட என்ன தேடினா, if you seek me with all your heart, முழு இருதயத்தோட என்ன தேடினா என்ன கண்டுபிடிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாம் கடவுளை கண்டுபிடிக்கலாம் உங்க வாழ்க்கையில. ஏதாவது ஒரு ஊழியக்காரர் வந்து பரலோகத்துக்கு போனேன், நரகத்துக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், என்கிட்ட வந்து அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன், அவர் சொல்ற அனுபவங்களையே கேட்டுட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. we can also see our God. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடவுளை நாம் அறியாத காரணத்தினால்தான், நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்காததின் காரணத்தினால்தான், கர்த்தருடைய ஐக்கியத்தை அனுபவிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு கர்த்தரை கண்டேன், கர்த்தரை பார்த்தேன், கர்த்தர் பேசினார் என்று பொய்யாக சொல்லுகிற பொய்யுரைகளை எல்லாம் நான் நம்பி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கே சொல்லிவிட்டார், கடைசியில் என்ன நடக்கும்னா ஜனங்கள் செவித்தின உள்ளவர்கள் ஆவாங்க. தங்களுடைய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை, அதை தாங்க விரும்புறது மாதிரி போதிக்கிற போதகர்களை விரும்பி சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த எந்த ஊழியர் சீக்கிரம் பிரபலம் அடைய முடியும் தெரியுமா? எந்த ஊழியருடைய கூட்டத்துக்கு மக்கள் திரளாக வருவாள் தெரியுமா? கட்டுக்கதை சொல்லணும். சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தீமோத்தேயுவே, நீ எப்படிப்பட்டவனாயிரு? பி எ கிளியர் மைண்டட் பர்சன். தெளிவுள்ளவனாயிரு. பி கிளியர். தெளிவா இருப்பா. இந்த மாதிரிலாம் நடக்கும். அருமையானவர்களே, வேத வார்த்தைகள் சொல்லுகிறது, மனு குலத்திற்கு தேவன் ஒரு உறவை கொடுக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பாவ நிவாரண பலி செலுத்தி நமக்கு அந்த உறவை கொடுத்தார். அல்லேலூயா. ஆன்மீகங்கிறது அதுதாங்க. இயேசுநாதரை பாடுறதும் துதிக்கிறதும் ஸ்தோத்திரிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அல்ல. இந்த காலத்தில் எங்க போனாலும் ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. முக்கியத்துவம் கொடுக்க வேணும். முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று சொல்லுவதாக யார் அர்த்தம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நானும் ஆராதிக்கிறவன், நன்றாக துதிக்கிறவன், நன்றாக பாடுகிறவன், நன்றாக ஸ்தோத்திரிக்கிறவன். I have all these kinds of experiences. துதிக்க தெரியாதவனோ, சோத்தரிக்க தெரியாதவனோ, போற்ற தெரியாதவனோ, புகழ தெரியாதவனோ, ஆவிக்குரிய அனுபவங்கள் என்று சொல்லப்படுகிற அனுபவங்கள் இல்லாதவனோ அல்ல. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு சமநிலை வேணும். எல்லாவற்றுக்கும் ஆராதனை தான், எல்லாவற்றுக்கும் துதிதான், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் தான் என்று போய்விட்டோம் என்று சொன்னால் வேத வார்த்தைகள் கூறுகிற சத்தியங்களை எல்லாம் நாம் அலட்சியம் பண்ணி விடுவதாக அர்த்தமாகிவிடும். பாயாசத்துக்கு சர்க்கரை போட்டால் தான் பாயாசம் ஆகும் இல்லையா? சர்க்கரை போடணும், வெல்லம் போடணும். குமரி மாவட்டத்தில் கருப்பு கட்டி நிறைய உண்டு, அதை கூட போடலாம். இல்லைன்னா சுகர் போடுக்கலாம். இது ஏதாவது ஒன்று போட்டால் தான் பாயாசம் இல்லையா? அதுக்காக பாயாசத்துக்கு சர்க்கரை வேணும் சொன்னா அவ்வளவு சர்க்கரை பாவா கலக்கி வச்சா அது பாயாசம் ஆகுமா? கறி குழம்பு, மீன் குழம்பு வச்சா காரம் போடணும். காரம் போடலாம், நல்லா இருக்காது. அதுக்காக 1/2 கிலோ காரத்தை ஒன்றா கொட்டி வச்சிங்கன்னு சொன்னா அது சாப்பிட்ற உருப்பிடுவானா? ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லையா? சமநிலை வேணும். ஆக இன்றைக்கு எல்லாம் ஆராதனை ஆராதனை ஆராதனை. நிறைய பாடல் வருது, நிறைய சீடி வருது, இல்லந்தோறும் சீடிகள் வருகிறது. ஆராதனை துதிகள் எல்லாம் சினிமாத்தனமாக இன்றைக்கு எல்லாம் மாறிவிட்டது, கவர்ச்சிகரமாக மாறிவிட்டது. ஆராதனை நடத்துகிறவர்கள் கூட இப்போ சினிமா ஸ்டார்ஸ் மாதிரி தான் வர்றாங்க. ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிட்டு. ஆராதனை மேடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து சிவப்பு கலர் விளக்கு வருது, அங்கேருந்து பச்சை கலர் வருது, அங்கேருந்து நீல கலர் வருது. அப்படி மல்டி கலர் அட்மாஸ்பியரில் தான் இன்னைக்கு ஆராதனை நடக்கும். அங்கே தான் ஆவியான அசைவாடுறாங்க. கிறிஸ்தவ ஆராதனை கூட்டங்கள் எல்லாம் வெறும் கலை நிகழ்ச்சிகளாக மாறிவிட்டது. மக்கள் அங்கு கூடி வந்து கலை நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் ஒழிய கர்த்தருடைய ஐக்கியத்தை அனுபவிக்கவில்லை. இந்த இயேசுவை உம்மை பாடுகிறோம், இயேசுவை உம்மை தேடுகிறோம், இயேசுவை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் என்று சொல்லி துதிக்கிறோம், சோத்திரம் சொல்றோமே ஒழிய இயேசுவோடு சேர்ந்து வாழ்கிறோமா? Are we living with Christ? Are we enjoying the fellowship of Christ? வேதவசனம் அதுதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது for what purpose we have been called by God என்ற கேள்விக்கு எங்க பதில் இருக்குது. நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, in order to enjoy Christ fellowship relationship we have to be in the union of Christ.
கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இது என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? நாமும் தேவனும் வேற வேற கிடையாது. we can be together. தேவனோடு நாம் வாழலாம், தேவ உறவோடு வாழலாம், தேவ ஐக்கியத்தோடு வாழலாம். அல்லேலூயா. ஆன்மீக வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து பக்தியா 2 பாமாலை 2 கீர்த்தனை, ஒரு விசுவாச பிரமாணம், விசுவாசிக்கிறதெல்லாம் பின்பற்றாமலே வாரம் விசுவாச பிரமாணம், பாவங்களை விட்டு விலகி போகாமலே வாரம் பாவ அறிக்கை செஞ்சு நமக்கு அது என்ன செய்யறங்கிற சென்சிட்டிவ்னஸே போயிடுச்சு. வாரம் தப்பி போன ஆடுகளை போல உடைய சமூகத்தை விட்டு விலகி அலைந்த எங்களை இளைப்பாறுதலே இல்லை. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய பிரசங்கள்ல, வாரம் வர்றோம் ஆலயத்துக்கு, தப்பி போன ஆடுகள் நாங்க என்னைக்கியா நம்ம மந்தைக்கு திரும்ப போறோம்? என்னைக்குதான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்க போகுது? இப்படியே வாரம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு நாள் உலகத்தோட காலி போ நம்ம கலரில் எழுதிப்பேன், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஆமா, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதை மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் கர்த்தரோடு இருக்க போயிட்டாரா இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். தப்பி போனா அதை உணர்ந்து என்ன செய்யணும்? அடுத்த வாரம் வரவில்லை, ஆண்டவரே போன வாரம் தப்பி போன ஆடாக இருந்தேன், இப்போ உங்களுடைய மந்தையினுடைய ஆடாக நான் சேர்ந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், அப்படி சொல்றது மாதிரி இதாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 பாமாலை பாடி 2 கீர்த்தனை பாடி ஒரு விசுவாச பிரமாணம் சொல்லி ஒரு பாவாரிக்கை சொல்லி கடைசியில் ஒரு ஆசீர்வாதத்தோடு போகிறோம் பாருங்க. இதனால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. நாமும் ஆன்மீகவாதிகள்னு சொல்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இது ஒரு விதமான ஒரு பழக்க தோஷமாக கூட நிறைய பேருக்கு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமான ஒரு பைபிள் எடுத்து கிளம்பிடணும், அப்படி போகலாம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்றபடி நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், பொய் சொல்லலாம், சண்டை போடலாம், வெறுப்பு விரோதம் கசப்பு காய்மாறு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு வாழலாம். இதுக்கெல்லாம் நமக்கு ஃபீலிங்கே வராது, மனசு கஷ்டம் வராது. கோயிலுக்கு போகலாம் மட்டும் மனசு கஷ்டம் வரும், ஏன்னா அந்த மாதிரி நமக்கு பழகி போய்விட்டோம். இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுவல்ல ஆன்மீக வாழ்க்கை. கோயில்ல போயிட்டு பக்தியா ஏதோ கொஞ்ச நேரம் இருந்த உடனே கடவுள் நம்முடைய பக்தியை பார்த்துட்டு நம்முடைய ஆசீர்வாதம் நினைக்கிறோமே. சந்தன கடத்தல் வீரப்பனு கூட நல்ல ஒரு பக்தி இருந்து 100க்கு அதிகமான கொலைகளை செய்தவன். ஒசாமா பின் லாடன் கூட ஒரு மிகப்பெரிய பக்திமான் தான். அந்த பக்தியினால் தான் அவன் பெரிய உலகத்தை அசைத்தான். பக்தி என்பது என்னவென்றால் நம்மை படைத்த ஆண்டவரோடு இணைந்து வாழ்வது. அல்லேலூயா. அதுதான் காட்ஸ் பிளான். மனிதன் கடவுளோடு வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன், மனிதன் கடவுளோடு நடப்பதற்காக படைக்கப்பட்டவன், மனிதன் மூலமாக தேவனுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டவன் மனிதன். அப்படி படைக்கப்பட்ட மனிதன் பிசாசனுடைய ஆலோசனையை கேட்டதனுடைய விளைவாக he lost the fellowship of his God, கடவுளுடைய உறவை இழந்து போனான். அதைத்தான் ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் சொல்லுகிறது. தேவனுடைய சத்தம் இங்கே கேட்கிறது. where are you Adam? எங்கே இருக்கிறார்? அவனோ மரங்களுக்கு பின்னால ஓடி மறைந்து கொண்டிருந்தான். தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதை செய்தான். அவர் சொன்ன ஆலோசனை விட்டு பிசாசாரவன் சொன்ன ஆலோசனை கேட்டான். அதனுடைய விளைவாக இறுதியில் தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணினதான அந்த ஆசீர்வாதமான அந்த தோட்டத்தை விட்டு அவன் வெளியேற்றப்படுகிறான். அதைத்தான் ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. அதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், மனுக்குலம் தேவ உறவை இழந்து விட்டது. மனிதன் பிறக்கும் பொழுதே தேவ உறவில்லாமல் பிறக்கிறான். எனவேதான் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது 16ஆம் சங்கீதத்துடைய மூல வசனம் என்ன சொல்கிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து கடவுள் நோக்கி பார்த்தா அவனுக்கு அந்த உணர்வே இல்லை. நன்மை தேடணும், அங்க போன நன்மை கிடைக்குமா, இங்க போன நன்மை கிடைக்குமா, இந்த ஊழியக்காரத்துல போய் ஜெபம் பண்ண நன்மை கிடைக்குமா, இந்த மாதிரி நன்மையே தேடுறானே ஒழிய தேவனை தன்னுடைய வாழ்விலே தேடுகின்ற அந்த உணர்வு, அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிங்க்ட் அவங்ககிட்ட இல்லை. மனுஷன் பிறக்கிற வேளையிலேயே கடவுளற்றவனாக தேவனற்றவனாக பிறக்கிறான். அப்படி தேவனற்றவனாக பிறந்து தேவனற்றவனாக வாழ்வதனுடைய விளைவாகத்தான் பலவிதமான தீய சுபாவங்கள், தீய குணங்கள், தீய மனநிலைகள், தீய எண்ணங்கள், தீய நினைவுகள், தீய சிந்தனைகள். இப்படி இறை உறவை இழந்துவிட்ட மனிதனுக்கு மறுபடியுமாக தேவன் அந்த உறவை கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி, அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் தேவன் மனிதனாகவே இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக மனிதர்கள் தம்முடைய உறவை அனுபவிப்பதற்கு வழி ஏற்படுத்தினார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகின்றது,
மறுபடியும் பயப்படுவதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கணும். கடவுளுடைய பிளானுங்க. ஆண்டவர் நமக்கு அப்பாவாக இருந்தா எனக்கு என்ன வேணுமோ அதை அவர்கிட்ட நான் கேட்பேன் இல்லையா? ஐ ஹாவ் த ரைட் இல்லையா? ஆனா இந்த அப்பாவிடத்துல ஏதாவது நன்மை வேண்டும் என்றா நான் இன்னொருத்தர்கிட்ட போய் ஐயா எங்க அப்பாவிட்ட கொஞ்சம் சொல்லி எனக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி பண்ணுங்க, எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, எங்க அப்பாவிட்ட சொல்லி ஒரு ட்ரெஸ் கிடைக்கிற வழி பண்ணுங்க, எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, எங்க அப்பாவிட்ட சொல்லி ஒரு வழி பண்ணுங்கன்னு இன்னொருத்த தேடி போனா வாட் டஸ் இட் மீன்? அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்களா? அப்பாவுக்கும் பிள்ளைக்கு என்ன இல்லை? there is no connection, there is no contact, there is no good terms. அப்பாவும் பிள்ளையும் பிரிந்து இருந்தா தான் அடுத்தவங்க கிட்ட போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நன்மை செய் அப்படின்னு கேட்கணும். அது ஆவிக்கேற்றதல்ல. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்பதற்காக ஒரு மணி எத்தனாயிரம் மைல் தாண்டியும் போகலாம். ஏன்னா அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு நன்மை கிடைக்குங்கிறதுக்காக நாம் அவரை எங்கே தேடி அலைந்தோன்னு சொன்னா அது ஆண்டவரை விரும்ப மாட்டார். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு பங்கிட்ட அதே இயேசு கிறிஸ்துவை தேடி மறுபடியும் மக்கள் வந்த பொழுது அவர் அதை விரும்பல. நீங்க ஏன் வர்றீங்கன்னா நான் என்ன சொல்ல போனா அதை கேட்கறதுக்கு வரல, நான் என்ன உங்களுக்கு கொடுக்க வந்தனோ அதை பெற்றுக்கொள்றதுக்கு வரல. நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? மறுபடியும் ஏதாவது நன்மை செய்வேன். that's not my purpose, that's not my intention. அதுக்காக நான் இந்த பூமிக்கு வரல. உங்களுக்கு ஒன்றை கொடுக்க வந்தே. அது என்னவென்று நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. சொல்ல ஆரம்பிச்சுட்டா எல்லாம் போயிட்டாங்க எழும்பி. அருமையானவர்களே, நாமே ஆண்டவரிடத்துல கேட்கலாம். இந்த அனுபவத்துக்கு நம்ம வரணும். எத்தனை வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், பரம்பரையா இருக்கிறோம்ல. சிலர் எவ்வளவோ சொல்றாங்க, நாங்க தலைமுறையா கிறிஸ்தவங்க. ஆனா வேதாகமத்திலிருந்து 2 சத்தியத்தை பத்தி கேட்டா ஒண்ணுமே சொல்ல தெரியாது. என்கிட்ட ஒரு பிரதர் கேட்டாரு, பிரதர் இந்த பழைய ஏற்பாட்டிலேயே சவுல்னு ஒருத்தர் வராரு, அவர் புதிய ஏற்பாட்டிலேயே வராரு, அது எப்படி பிரதர்? ஆமா, சொல்றது கேட்கறது யார் தெரியுமா? பரம்பரையா கிறிஸ்தவர். ஒண்ணுமே தெரியாது வேதத்தை பத்தி. நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க. அந்த டாக்டரேட் இந்த டாக்டரேட் அந்த நாட்டில் போய் படிச்சு இந்த நாட்டில் படிச்சு பெரிய டிகிரிஸோட வராங்க. வேதாகமத்திலிருந்து ஏதாவது ஒரு வேதபூர்வமா ஒன்னு கேட்டா ஒன்னும் கிடையாது. மற்ற இடங்களெல்லாம் நல்ல ஹீரோஸ், வேத விஷயத்துல ஜீரோஸ். அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, பட்டம் பெற்றிருக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டவர்கிட்ட போக தெரியல, ஆண்டவர்கிட்ட கேட்க தெரியல. பிரதர் சாரி பிரதர், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது பிரதர். உனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னு சொன்னா உனக்கு எப்படி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஆண்டவரே சொல்லியிருக்க, நீ பரலோகத்தில் இருக்க தேவன் நோக்கி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண தெரியாதவங்க எப்படி கிறிஸ்தவங்களா இருக்க முடியும்? கோவிச்சுக்காதீங்க இந்த மாதிரிலாம் சொல்றதுக்காக. நமக்கு என்று சில உணர்வுபூர்வமான காரியங்கள் உருவாக்கணும். நாம் ஆண்டவரை அப்பா என்று கூப்பிடுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அதை மறந்து விடக்கூடாது. ஏதோ எனக்கு கோயில் கிட்ட என்று ஆண்டவர் சொல்லல, கும்பிடு என்று சொல்லவில்லை, துதி சோத்திரி என்று ஒன்னும் சொல்லல. என்னோடு சேர்ந்து வாழ், என்னோடு சேர்ந்து நட, உன்னோடு நான் வாழ்வதற்கு எனக்கு இடம் கொடு என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறோமா? அந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கவில்லை என்றால் இன்றைய தினத்தில் ஆகிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம கேட்போம், ஆண்டவரே உம்முடைய உறவை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமாமே, உம்முடைய ஐக்கியத்தில் நாம் வாழ முடியுமாமே, உம்மை நான் காண முடியுமாமே, அதை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த பிரசங்க வேலையோடு முடித்து விடாதிருங்கள், போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நம் அனைவருக்கும் ஆண்டவன் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவன் மனுக்குலத்திற்கு ஒரு தெய்வீக உறவை கொடுக்க வந்தார். மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் மனிதன் அந்த உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உறவை விட்டுவிட்டு, ஐக்கியத்தை விட்டுவிட்டு, அவரோடு சேர்ந்து வாழ்வதை விட்டுவிட்டு அவருடைய நன்மைகளை மட்டும் எதிர்பார்த்தால் அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஒரு ஃபேமிலியில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, அப்பா அம்மா என்ன அவங்ககிட்ட நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல காசு, இதை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தா அந்த ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது. அப்படித்தானே? கணவன் நல்லா சம்பாதிச்சு போடணும், நல்லா வாங்கி போடணும்,
அப்படின்னு மட்டும் மனைவி நினைத்து கொண்டிருந்தா அது நல்ல ஒரு ஃபேமிலியா இருக்காது இல்லையா? மனைவி நல்லா சமைச்சு போடணும், நல்லா துவைச்சு போடணும், நல்ல வாய்க்கு ருசியாக செஞ்சு வைக்கணும், சொல்றதெல்லாம் செய்யணும், அந்த மாதிரியே கணவன் நினைத்து கொண்டிருந்தா அது நல்ல ஃபேமிலியா இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் என்ன இருக்கணும்? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல ஃபெலோஷிப் இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் உணர்வுபூர்வமான வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போதான் அது ஃபேமிலி. ஆண்டவரிடத்துல நன்மைகளுக்காக மட்டுமே நாம் போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடையாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற பொழுது தம்முடைய உறவை அவர்களுக்கு கொடுத்து, தம்முடைய ஐக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து, அவரோடு இணைந்து தான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முதல் படியாக என்ன செய்கிறான்டா, மனுஷனுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்குது இயற்கையாகவே. நீங்க எல்லாம் உங்களுக்குள்ளே அதை செக் பண்ணி பார்க்க முடியும். we have some vacuum in ourselves. நமக்குள்ள ஒரு வேக்கம் இருக்கு, அதாவது வெற்றிடம், ஒரு எம்டினஸ். நேச்சுரலி எல்லார்கிட்டையும் இந்த எம்டினஸ் இருக்கு. இந்த வேக்கத்துல, இந்த எம்டினஸ்ல எதை போட்டாலும் நிரம்பாது. நிறைய பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் இந்த வெறுமை நிரம்பாது. நிறைய படிக்கலாம், அதனால நமக்கு நிறைய கிரேட்னஸ் எல்லாம் வரலாம், ஆனாலும் இந்த வெற்றிடம் நிரம்பாது. சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்துடையவனாக மாறலாம், அதிகாரமுடையவளாக மாறலாம், பதவி உடையவளாக மாறலாம், எம்எல்ஏ எம்பியாக கூட மாறலாம், ஆனாலும் இந்த வெற்றிடம் நிரம்பாது. இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்றால் அங்கே யார் வர வேண்டும்? தேவன் வர வேண்டும், தேவ பிரசன்னம் வர வேண்டும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் வர வேண்டும். மனுஷன் பணத்தை நிறைய சேர்த்தா நல்லா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறான். நிறைய படித்தால் சமுதாயத்தில் நான் ரொம்ப ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணிட்டு நல்ல ஜாய்ஃபுல்லா இருக்கலாம் நினைக்கிறான். நிறைய வீடுகளை கட்டிக்கொண்டா நல்லா வாழ நினைக்கிறான். விதவிதமான சௌகரியங்களை பெற்றுக்கொண்டால், விதவிதமான வாழ்க்கைக்கு தேவையான பல பொருட்களை பெற்றுக்கொண்டு நல்லா வாழ நினைக்கிறான். எல்லாம் பெற்றுக்கொண்டால் அவனுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமைன்னு இருந்து கொண்டே இருக்கிறது. சாலமோன் ராஜாவுக்கு மூலமாக தேவன் அதைத்தான் செய்தார். அவனுக்கு அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், பொருளை கொடுத்தார், ஆஸ்தி அந்தஸ்து அத்தனை கொடுத்தார். மிகுதியான பொருட்கள் நடுவிலே, மிகுதியான பேர் புகழ் நடுவிலே வாழ்ந்தான். ஆனாலும் என்ன சொன்னான்? மாயை, மாயை, எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே நடந்ததெல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமா இருக்கு. காரணம் என்னவென்றால் தேவனிடத்திலிருந்து அவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டான். அறிவு, ஞானம், புத்தி, பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சமாதானமான சூழ்நிலை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த தேவ ஐக்கியத்தை அவன் அவனுக்குள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் தேவன் கொடுத்தவைகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்குவதற்கு என்னவென்று யோசித்துக் கொண்டிருந்தான். பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தினுடைய துவக்க வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனே சொல்வான், என் ஆத்துமாவே என்ஜாய், நல்லா சாப்பிடுமா, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு, நல்ல ஜாய்ஃபுல்லா இருந்து அவனே அவனுக்கு சொல்லிட்டு இருந்தான். ஆனா கடைசியில் சொன்னான், மாயை, மாயை, இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில் சொல்றான் ஒண்ணுமே கிடையாது. நல்லா மனசுல வச்சிங்க, ஒண்ணுக்கு அப்பால ஒன்றும் இல்லை. ஒண்ணுல நிறைவு வரலன்னா 100 வந்தாலும் அதே கதிதான். சிலர் ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தா வாழ்வு அவ்வளவு சுவையா இருக்காதுன்னு வட்டத்தை தாண்டி போயிடுறாங்க. எத்தனை வட்டம் போட்டு அங்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் நிலைமை தான். அதான் சாலமன் சொல்றான், 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி என்ன சொல்றேன்? மாயதான்ப்பா. 1ல கிட்டாதது 1000லையும் கிட்டாது. ஆக எல்லாம் கிடைத்தது, கிடைக்காது என்ன? He was not enjoying God's association, God's fellowship, God's union. ஆனா அவங்க தாவீது, அவங்க அப்பா, he was totally different. சங்கீதம் 16:8 அழகா சொல்வார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், ஏளனங்கள் வந்தாலும், always my God is before me. அதனாலதான் சங்கீதம் 16:11 சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல தான் எனக்கு பரிபூர்ணமான சந்தோஷம் இருக்கிறது. In your presence only I have the fullness of joy. பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இவைகளில் அல்ல. ஆக மனிதனுக்குள்ள இயற்கையான ஒரு வறுமை இருக்கு. அது இந்துவாக இருந்தாலும் சரி,
முஸ்லிமாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, ஜெயினர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தையா இருந்தாலும் சரி, ப்ராட்டஸ்டன்டா இருந்தாலும் சரி, கேத்தலிக்ஸா இருந்தாலும் சரி, எந்த டிவிஷன்ங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்குள்ளும் ஒரு வெறுமை இருக்கிறது. இந்த வெறுமையை நிரப்புவதற்கு மனிதன் கண்டுபிடித்த எந்த ஒரு வழியும் அவனுடைய வெறுமையை போக்குவதற்கு அவனுக்கு உதவுவதில்லை. அவன் முகேஷ் அம்பானிய மாதிரி ஆசியாவிலே பெரிய பணக்காரனானாலும் சரி, பில்கேட்ஸ் மாதிரி உலகத்திலேயே பெரிய பணக்காரனானாலும் சரி, அந்த வெற்றிடம் நிரம்பாது. அதை நிரப்ப வேண்டும் என்றால் யார் வர வேணும்? தேவன் வர வேண்டும். ஏன்னா மனுஷனை ஆண்டவர் படைக்கிறவளை எப்படி படைத்தான்னு பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 27ஆம் வசனம் சொல்லுகிறது, God created man in his own image. தேவன் தம்முடைய சாயல்லே மனிதனை படைத்தார். அதாவது மனிதன் தம்மோடு இருக்கும்படியாக தமக்கேற்ற விதமாக அவனை படைத்தார். மனிதன் தேவ உறவோடு வாழ வேண்டியவன், தேவ ஐக்கியத்தோடு வாழ வேண்டியவன், தேவனோடு பிணைந்து வாழ வேண்டியவன். அந்த உறவை மனிதன் இழந்துவிட்ட காரணத்தினாலே அந்த உறவுக்கு பதிலாக மனிதனுக்கு வேறு எந்த உறவு கிடைத்தாலும் சரி, எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து கிடைத்தாலும் சரி, அதனால he is not able to be satisfied. அல்லேலூயா. இந்த உறவை கொடுக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையின் மூலமாக தேவ உறவு. இன்னைக்கு மக்கள் சிலுவையை கும்பிடுறாங்க, சிலுவையை நகைகளோ வைத்துக் கொள்ளுகிறாங்க, சிலுவைக்கு முத்தம் கொடுக்கிறாங்க, சிலுவையை கிரேட்டா நினைக்கிறாங்க, சிலுவை தான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, சிலுவை தான் பரிசுத்தம் நினைக்கிறாங்க, சிலுவையை வழிபடவும் செய்யறாங்க. ஆனா சிலுவையை சுமந்து இயேசு கிறிஸ்து உருவாக்கின ஆசீர்வாதங்களில் முக்கியமான ஒன்றாகிய தேவ உறவையோ தேடவில்லை. தேவ உறவை அலட்சியம் செய்துவிட்டு சிலுவையை மட்டும் முக்கியப்படுத்தினால் அந்த பக்தியை தேவன் விரும்ப மாட்டார். சிலுவை அன்றைக்கும் கொடுமையின் சின்னம்தான், இன்றைக்கும் கொடுமையின் சின்னம்தான். அன்றைக்கும் பாவத்தின் சின்னம்தான், இன்றைக்கும் பாவத்தின் சின்னம்தான். அன்றைக்கும் சாபத்தின் சின்னம்தான், இன்றைக்கும் சாபத்தின் சின்னம்தான். சிலுவையில ஒரு மாற்றமே இல்லை. சிலுவையை பரிசுத்தமாக்கவில்லை இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் சிலுவை பரிசுத்தமாகிவிட்டது இல்ல, ஆண்டவர் சிலுவையை பரிசுத்தமாக்கல. சிலுவையை சுமந்து சிலுவையின் மூலமான பாடுகளை அனுபவித்து தம்மை உடைக்க கொடுத்து அந்த சிலுவையின் மூலமாக மனு குலத்திற்கு பரிசுத்தத்தை கொண்டு வந்தார். மனிதனுக்கு தேவ உறவை கொடுத்த அந்த உறவின் மூலமாக மனிதனை பரிசுத்தமாக்க விரும்பினார். அந்த தேவ உறவை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற பொழுது முதலாவது இந்த வெற்றிடத்தை நிரப்புகிறார். நாம் எத்தனை ஊழியக்காரர்களிடத்தில் போய் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினாலும், எவ்வளவு பங்காள திட்டங்களில் போய் காணிக்க கொடுத்த ஆசீர்வாதங்களை தேடினாலும், எந்த புனித தலங்களுக்கு போய் வந்தாலும், தேவ உறவு நமக்குள் வருகிற வரைக்கும் இந்த வெற்றிடமாகத்தான் இருக்கும். என்றைக்கு அவர் வருகிறாரோ, என்றைக்கு அவருடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரோ, என்றைக்கு அவருடைய உறவு விரும்பப்படுகிறதோ, அன்றைக்கு தான் that day that emptiness will be filled with God's presence. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். மகனே, மகளே, உன்னுடைய பிரயாசங்கள் மூலமாக நீ அதிகமாக பணத்தை சம்பாதிக்க கூடும், செல்வங்களை சேர்க்கக்கூடும், அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடும், அந்தஸ்துகளை உருவாக்கி கொள்ளக்கூடும், பட்டம் பதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடும், அதிகார தோரணையோடு நீ வாழ முடியும். ஆனா என்னுடைய உறவு உனக்கு வந்து சேர்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்விலே நீ நிறைவடைய மாட்டாய். மனிதன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நாசமாக்கினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆத்துமாவுக்கு யார் வேணும்? ஆண்டவர் வேணும். வீட்டுக்கு போய், ஆண்டவரே எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நீர் வேணும், உம்முடைய ஐக்கியம் வேணும், உம்முடைய உறவு வேணும், நான் சாகிறது வரைக்கும் இயேசுவே நீர் என்னோட இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகின்ற பொழுது, முதலாவது தேவனுடைய உறவை தேடுகிற பொழுது, முதலாவது தேவனுடைய ஐக்கியத்தை தேடுகிற பொழுது, இங்க கேட்காததெல்லாம் உங்களை தேடி வரும். வெறும் நன்மைகளுக்காகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நன்மையும் வராது, தேவ உறவும் வராது. லைஃப் வில் பி டோட்டலி வேஸ்டட். ஆண்டவரை தேடுவோம். அதுக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக தேவ உறவுடன் மனிதன் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன். அந்த உறவை இழந்து விட்டான்.
நமக்குள்ளே நாம் தேடி பார்க்கும் பொழுது அந்த உறவில்லை என்பதை கண்டுகொள்ள முடியும். அந்த உறவை கொடுப்பதற்காகத்தான் தேவகுமாரன் கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த உறவை கொண்டு வந்தார். அந்த உறவை நாம் தேட வேண்டும். என்னை தேடு என்று ஆண்டவர் அழைக்கின்றார். அவருடைய ஐக்கியத்தில் வாழ்விற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த வெற்றிடத்தை ஆண்டவர் இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவன் விரும்புகிற எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். நான் அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணமாக சாலமோனை சொன்னேன். அவன் கேட்டதும் கேளாததும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதாக சொல்லலை. அப்படித்தானே? மாயை தான் சொன்னான். தேவன் ஒரு மனிதனை உண்மையாக ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவன் வாழ வேண்டும் என்று விரும்பி செயல்பட்டால் தேவன் ஒரு மனிதனை மாற்ற வேண்டும். He must change a person. He must transform his heart. அவனுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? மாற்றம். மனிதன் இயற்கையிலேயே தேவனுக்கேற்ற சிந்தையோடு வரவில்லை, தேவனுக்கேற்ற எண்ணங்களோடு வரவில்லை, தேவனுக்கேற்ற உணர்வுகளோடு வரவில்லை, தேவனுக்கேற்ற ஆர்வங்களோடு வரவில்லை. அவனுக்குள் இருப்பதெல்லாம் முற்றிலும் முரணான சுபாவங்கள். இயேசு கிறிஸ்து அந்த காலத்து பரிசேயர்களை சதுசேயர்களை பார்த்து சொன்னார், நீங்க எல்லாம் உங்களை ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுக்கிறீங்க, சொல்றதுக்கு நல்லதாப்பா இருக்குது. ஆனா நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளையும் கிடையாது, நீங்க தேவனுடைய பிள்ளையும் கிடையாது. You all are belonging to the devil. யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? பெரிய பக்திமான்களை பார்த்து, நம்மை விட மிக சிறந்த பக்திமான்களை பார்த்து சொன்னார், நீங்க எல்லாம் எங்க உள்ளவங்க, யாரால உண்டானவங்க? ஏன்னா அவங்கிட்ட எந்தெந்த விதமான சுபாவங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. வெறுப்பு, விரோதம், கசப்பு, காய்மகாரம், பெருமை, அகந்தை, பொருளாசை, இது போன்ற எல்லா தீய சுபாவங்களும் உங்களிடத்தில் இருக்குது. இதெல்லாம் பிசாசு கிட்ட இருக்கு. மரமானது கனிகளில் அறியப்படுகிறது. A man is known by his attitudes, by his qualities. நீங்க பக்திமானாக இருக்கலாம், மதவாதிகளாக இருக்கலாம், ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், ஆனா உங்களுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பு இருக்க வேண்டிய இடத்துல வெறுப்பு இருக்கிறது, தாழ்மை இருக்க வேண்டிய இடத்துல பெருமை இருக்கின்றது, பொறுமை இருக்க வேண்டிய இடத்துல கோபம் இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல. ஆக மனுஷன் இயற்கையிலே முரண்பட்ட சுபாவங்களோடு பிறக்கிறான். அவன் கோயிலுக்கு வந்துடுறதுனால உடனே மாறிட மாட்டான். அவன் பைபிள் நிறைய படிக்கிறதுனாலே மாறிட மாட்டான். அவன் நிறைய பைபிள் டீச்சிங் கேட்கறதுனாலே மாறிட மாட்டான். நீங்க விடிய விடிய பைபிளை படிச்சா கூட அதனால நீங்க மாற்றம் பெற்று விட மாட்டீர்கள். ஒருவேளை இவைகள் சில மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம், ஆனா முழு மாற்றத்தை ஏற்படுத்தாது. உங்களை மாற்றுவதற்கு உங்களுக்குள் யார் வர வேண்டும்? பைபிள் வந்தா கூட போதாது. யார் வரணும்? சிலர் எவ்வளவோ தியாலஜி படிச்சிருக்கிறாங்க, எத்தனை நாடுகளில் போய் எல்லாம் படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவர்கிட்ட வெளிப்படுகிற சுபாவங்களை பார்த்தா சாதாரண மனுஷங்கிட்ட வெளிப்படுறதை விட மோசமான சுபாவம். கள்ளம், கபடம், ஆணவம், பெருமை. தேவன் நமக்குள் வர வேணும், தேவ உறவு நமக்குள் வர வேண்டும். அந்த உறவின் மூலமாக நாம் மாற்றப்படுகிறோம். We are transformed by the fellowship of our God. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, tell me who is your friend, I will tell you who you are. உன் நண்பன் யார் எனக்கு சொல்லு, நீ யாரு நான் உனக்கு சொல்றேன். என்ன அர்த்தம்? யாரோடு நாம் நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, யாரோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கிறோமோ, யாரோடு இணைந்திருக்கிறோமோ அதுக்கேற்ப நம்முடைய சுபாவங்கள் மாறுது இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா சிலர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 4 பேருக்கு நல்லது செஞ்சு கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு படுக்கஞ்செல்லாம் மாறிடுவாங்க. சில மனைவிகள் அப்படித்தான், சில கணவர்கள் அப்படித்தான். சில கணவர்கள் மனைவிகளை போல மாறிடுறாங்க, சில மனைவிகள் கணவரை போல மாறிடுறாங்க. ஆமாம், அந்த ஆள் யாருக்குமே ஒரு 5 பைசா கொடுக்கலாம், இவங்க 2 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. நானே யோசனை பண்ணி பார்ப்பேன், சில குடும்பங்களில் கணவன் மனைவி எவ்வளவு மேட்ச் ஆகிருக்கு பாருங்க, ஜாடி கேட்ட மூடிங்கிற மாதிரி. அந்த அம்மா சண்டை போடுறவங்களா இருந்தால் அந்த ஐயாவும் சண்டை போடுறவர் தான். அந்த அம்மா பொறாமன்னா அந்த ஐயாவும் பொறாம தான். அந்த அம்மா யாருக்கும் ஒரு உதவி செய்யலாம், அந்த ஐயா இப்படிடா இவ்வளவு ஜோடி சேர்ந்தாங்கன்னே கேள்வியாக இருக்கும். ஏன்? அந்த ஃபெல்லோஷிப். கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு யார் யாரை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கேற்றபடி சில குடும்பங்களில் கணவன் மனைவி டாமினேட் பண்ணிடுவான், அதனால கணவனுக்கு ஏற்றபடி மனைவி மாறிடுவான். சில குடும்பங்களில் மனைவிகள் கணவனை டாமினேட் பண்ணிடுவாங்க, அதனால மனைவிக்கு ஏற்றபடி கணவன் மாறிடுவான். ஏதோ யாரோட நாம் நெருங்கி வாழுகிறோமோ, நெருங்கி பழகுறோமோ,
பிணைந்து இருக்கிறோம், அதுக்கேற்றபடி நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறுகிறது இல்லையா? அதனால தான் நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பற்றி சொல்கிறவங்கள, இவங்க புள்ள போய் 1000 தப்பு பண்ணிட்டு வரோம், ஆனால் என் புள்ள தப்பு பண்ணிச்சு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? என் பையன் நல்ல பையன்தான், அவன் சேரக்கூடாத பசங்களோடலாம் சேர்ந்துட்டான், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்க எல்லாம் மோசக்கார பசங்க, இவங்க பையன் மட்டும் ஹோலி அப்படிம்பாங்க. அவன் என்ன தப்பு பண்ணிட்டான், கொலையை செஞ்சுட்டு வரட்டும், என் பையன் நிச்சயமாக செஞ்சிருக்க மாட்டான், அந்த பையன் கூட சேர்ந்து தான் அந்த மாதிரி ஆயிட்டான் அப்படிம்பாங்க. ஆமாம், என் பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான், குனிந்து தலை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டா, அவளா இப்படி பண்ணிட்டா, நிச்சயம் அவள் பண்ணியிருக்க மாட்டா, அவள் என்னைக்கு இன்னொருத்தி கூட சேர்ந்து நடக்க தொடங்க அன்னையில் தான் இப்படி ஆகிப்போச்சு. ஏதோ உலகத்தில் இதை சொல்கிறாங்க. பொதுவாக நம்முடைய உறவுகள் யாரோடு நெருக்கமாக இருக்கிறதோ அதற்கேற்றபடி நாம் மாறுகிறோம். இன்றைக்கு அநேகரிடது பார்த்தீங்கன்னா சினிமாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, சிலர் டிவியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த சினிமாவில் வரவங்கள மாதிரி இவங்களும் மாறிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த டிவியில் இருக்கிறவங்கள மாதிரி இவங்களும் மாறிட்டு இருக்கிறாங்க. எதோடு நம்முடைய இருதயம் அதிகமாக இணைக்கப்படுகிறதோ அதுக்கேற்றபடி மாறுவோம் இல்லையா? இன்றைக்கு அநேகருடைய உடைகள், அநேகருடைய நாகரிக தோற்றங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அவை எப்படி இவரிடத்தில் வந்ததுன்னா அவங்க அந்த டிவியில் பார்க்கறது, சினிமாவில் பார்க்கறது, அதுக்கேற்றபடி தங்களை என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க. அதுபோல தேவனோடு நம்முடைய பிணைப்பு உருவாக வேண்டும். ஆண்டவர் தம்முடைய ஐக்கியத்தை நமக்கு கொடுத்து, தம்முடைய உறவை நமக்கு கொடுத்து, அதன் மூலமாக நம்மை சேஞ்ச் பண்றார். நிறைய போதனை கேட்கறதுனால அல்ல, நிறைய பிரசங்கம் கேட்கறதுனால அல்ல. நாம எல்லாம் கேட்ட பிரசங்கம் கொஞ்சமா ஒவ்வொரு வாரம் தான் கேட்கிறோம் இல்லையா? இல்ல, ஆண்டவர் வந்து நம்மை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்மை ஆண்டவர் சந்தோஷமா, சமாதானமா, ஒரு நிறைவுடையவங்களா, நிம்மதி உடையவங்களா, வாழ்க்கையின் மேல ஒரு பிடிப்புடையவங்களா வாழ வேண்டும் என்று விரும்பினா அவர் முதலாவது என்ன செய்யணும்னா நம்மிடத்தில் இருக்கிற சுபாவங்களை எல்லாம் மாற்றணும். நம்மிடத்தில் இருக்கிற சுபாவங்களை எல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அவர் நம்முடைய எண்ணங்களை மாற்றணும், சிந்தனைகளை மாற்றணும், பார்க்கும் விதங்களை மாற்றணும், இலக்குகளை மாற்றணும், கொள்கைகளை மாற்றணும், நம்முடைய எல்லா மனநிலைகளை மாற்றணும். மாற்றி அமைத்துத்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் அவர் நமக்குள்ளே வர வேண்டும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 வரிகளில் மிக தெளிவாக சொல்லிட்டார். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், if anyone in Christ, if he is in Christ, now he is a new creation. இயேசுநாதரோட ஒருவன் இருந்தா அவன் எப்படி இருக்கிறான்? புதிய படைப்பு. பழைய சுபாவம் இல்லை, பழைய குணம் அவங்ககிட்ட இல்லை, பழைய விதமான நடத்தி அவங்ககிட்ட இல்லை, பழைய காலத்தில் இருந்த ஆசை அவனிடத்தில் இல்லை. எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்ட். ஆம், இயேசுவினுடைய ஐக்கியம் நம்மை மாற்றுகிறது, நம்மை மறுவப்படுத்துகிறது. எனவேதான் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார், மாறுதலை ஏற்படுத்த விரும்பினார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்குள் தேவையான மாற்றங்களை நீங்கள் அடையாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைய மாட்டீர்கள். தேவன் உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற மாட்டீர்கள். ஆம், அருமையான சகோதரர்களே, சகோதரிகளை, தேவ உறவு நமக்குள்ளே வரணும், நாம் மாறணும். எத்தனையோ ஆண்டுகளாக நாம் பக்திமான்களாக வாழ்கிறோம், ஆலயங்களுக்கு வருகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நமக்குள் மாற்றம் பெற்றிருக்கின்றோமா? நம்மிடத்தில் இருக்கின்ற ஆகாத சுபாவங்கள் எல்லாம் மாற்றம் அடைந்திருக்கிறதா? ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், இரக்கம் உள்ளவன் பாக்கியவான், சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான், இருதயத்திலே தூய்மை உள்ளவன் பாக்கியவான், சமாதானம் செய்கிறவன் பாக்கியவான், நீதி நிமித்தம் பசிதாக முடியவன் பாக்கியவான் ஆண்டவர் சொன்னார். மாற்றம் பெற்ற இருதயம் வேணும். எத்தனையோ ஆண்டுகளாக நாம் சபைகளில் இருக்கிறோம், எத்தனையோ ஆண்டுகளாக நாம் ஆன்மீகத்தில் இருக்கிறோம். நம்மிடத்தில் அன்பை எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? நம்மிடத்தில் தாழ்மை எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? நம்மிடத்தில் உண்மை எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? நம்மிடத்தில் நியாயத்தை எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? விட்டு கொடுக்கும் சுபாவத்தை, தாழ்ந்து போகும் சுபாவத்தை, சகிக்கும் தன்மையை எத்தனை பேர் நம்மிடத்திலே பார்க்கிறார்கள்? தேவனுக்கு ஏற்றபடி வாழ்கிறவர்களாக நம்மை எத்தனை பேர் பார்க்கிறார்கள்? சுபாவங்கள் மாறவில்லை என்றால் பயனில்லை. இயேசு கிறிஸ்து உள்ளே வராத வரைக்கும் சுபாவம் மாறாது. நம்முடைய சுபாவங்களை எல்லாம் மாற்றி அமைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நமக்காக அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். ஆம், சிலுவையின் மூலமாக உருவாக்கப்பட்டது தேவ உறவு. அந்த தேவ உறவு தான் நமக்கு அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உறவும் நிரந்தரமற்ற உறவு.
கணவன் மனைவி உறவு நிரந்தரமற்றது, தாய் பிள்ளை உறவு நிரந்தரமற்றது, நண்பர்களின் உறவு நிரந்தரமற்றது. நான் மரிக்கிற வரைக்கும் என்னோடு இருந்து என்னை நடத்துவதற்கு இந்த உலகத்திலே யாராவது இருக்கிறாள் என்று நான் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒருவரை இன்னோட சொல்ல முடியாது, நான் நீ மரிக்கிற வரைக்கும் நான் உன்னோட இருந்து உனக்கு உதவி செய்வேன். இல்லை, அத்தனை பேரும் நிரந்தரமற்றவர்கள் தான். நோ ஒன் இஸ் பெர்மனன்ட் திஸ் வேர்ல்ட். ஒரே ஒரு உறவு தான் நிரந்தரம், ஒரே ஒரு ஐக்கியம் தான் நிரந்தரம். அந்த உறவு நமக்குள்ளே வருகின்ற பொழுது வாழ்க்கையிலே புதிய நம்பிக்கை வருகிறது, புதிய தெம்பு வருகிறது. ஐ எம் நாட் alone here. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், சீடர்களே, இப்ப என்ன பார்த்து நீங்க எல்லாம் எனக்காக உயிர் கொடுக்க போறதா சொல்றீங்க, சாவே வந்தாலும் உம்மை விட்டு போக மாட்டேன்னு சொல்றீங்க, ஏதோ ஒரு அன்புல சொல்றீங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ். யோவான் 16:32 வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்ப இதெல்லாம் சொல்றீங்க, a time is coming, அப்ப நீங்க எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க, எல்லாரும் என்னை விட்டு ஓடி விடுவீர்கள், எனக்காக உயிர் கொடுப்பேன் என்று சவாலை சொல்லுகிறீர்களே, நீங்கள் எல்லாம் ஓடி போகிற நேரம் வரப்போகிறது, என்னோடு நீங்க நிற்க முடியாது. என்னுடைய வாழ்விலே நான் சந்திக்க போகிற அந்த சூழ்நிலையின் மத்தியிலே no one will be with me, ஆனாலும் I will not be alone, my father who has sent me will be with me. என்னை அனுப்பினவர் என்னோடு இருப்பார், அவர்தான் நிரந்தரம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்க்கையில் ஒன்றுதான் நிரந்தரம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உறவு மட்டுமே நிரந்தரம். அது ஒன்றுவே நிரந்தரம், அதுதான் இறுதி வரும். அந்த உறவை அனுபவித்து விட்டால் வேற எந்த உறவினாலும் நாம் எதை பெறவில்லையோ அதை இந்த உறவிலே அடைந்து கொள்ளலாம். அது என்னை நிறைவுபடுத்தும், நமக்கு நிம்மதியை தரும், தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். அந்த உறவை சார்ந்து கொள்வோம், அந்த உறவை சார்ந்து வாழ்வோம். அதற்குத்தான் ஆண்டவருமே அழைக்கிறார்.